தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. தீனா, இப்ப என்ன வேணும் ஸ்ரீ? என்னாச்சு தீனா? ஏன் இவ்ளோ கோவமா பேசுற? நான் நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன். சரி, எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. இல்ல, அவங்க கார் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா இங்க பார்த்தா இந்த அம்பாசடரை தவிர வேற எதுவுமே இல்லையே. தம்பி, என்னப்பா பண்றீங்க? சீக்கிரமா காருக்குள்ள ஏறுங்க. அதோ வந்துட்டோம்னா. ஸ்ரீ, நாம இந்த கார்ல தான் வீட்டுக்கு போக போறோம், வா. என்னது? இந்த காரா? என்ன தீனா சொல்ற? இந்த கார்லயா வீட்டுக்கு போகணும்? ஆமா, அவர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூப்பிடுறாருல, உன் காதுல விழுதா இல்லையா? வா. அதெல்லாம் சரிதான் தீனா. ஆனா எதுக்கு இந்த காரை அத்தை அனுப்பி விட்டுருக்காங்க? நம்ம வீட்ல வேற காரே இல்லையா? இல்ல. என்ன புரியல. இல்லனா என்ன அர்த்தம்? நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்தா உனக்கே எல்லாம் தெரியும்னு. அத விட்டுட்டு இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவர் எவ்வளவு நேரம் நமக்காக வெயிட் பண்ணுவாரு? வா. ம் என்ன சொல்றான் இவன்? அது எப்படி ஸ்பார்க்கு ஒரு கார் கூடவா வீட்ல எல்லாம் இருக்கும்? எவ்வளவு பெரிய பணக்காரன், எப்படி அதுவும் இந்த கார்ல போகணுமா? ஷோ. ஏமா, என்னம்மா பண்ற? எவ்வளவு நேரம் அப்படி நின்னுகிட்டே இருப்ப? வந்து ஏறுமா, டைம் ஆகுது பத்தியா? எனக்கு என்ன வேற வேலை பொழப்பே இல்லையா? உங்களை வீட்டுல விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குமா? வந்து ஏறுவா. இதோ வரேங்க. அப்பாடி, எப்படா காலேஜ் ஓபன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நல்ல வேலை ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஜாலியா போக போறேன். நீ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமோ இருக்காதோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நல்லாதான் இருக்கு. இவளுங்க வேற பிங்க் வித் ஒயிட் தான் போட்டு வரணும்னு. ஓ, என்ன ட்ரெஸ் கோடோ தெரியல. ஓகே, நல்லாதான் இருக்கு. ஆனா இதுவரையும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டது இல்லையே. ஆசையா இருக்குன்னு எடுத்துட்டோம். சரி, வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே நம்ம வீட்ல ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது இல்லையே, அதனால ஓகே தான். ஹலோ, சொல்லுங்க மாமா. நான் குளிச்சிட்டு இருந்தேன், அதான் கால் அட்டன் பண்ண முடியல. என்ன விஷயம் மாமா? ரகு, ஒன்னும் இல்லடா. அது இன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடு. டிஎல்ஸ்க்கெல்லாம் மீட்டிங் போட்டு அவங்க கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க சொல்லி உனக்கு மெயில் பண்ணிருக்கேன் பாரு. அதெல்லாம் ப்ராப்பரா அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு. நிறைய மிஸ்டேக்ஸ் வருது ரகு, என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கண்டக்ட் பண்ணு. ஆமா மாமா, தொடர்ந்து 3 days லீவ் இருந்தனால தான் அவங்க அர்ஜென்ட்டா பண்ணதான் நேத்து நான் கேட்டதுக்கு சொன்னாங்க. ஓகே மாமா, நான் டிஎல்ஸ் கிட்ட பேசிடுறேன். ஓகே ரகு, மீட்டிங் வச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே மாமா. அப்புறம் ரகு, நமக்கு புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு தெரியுமா? சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஸோ அது வெப்சைட்ல போஸ்ட் பண்ணு. ஆல்ரெடி ஒருத்தர் நமக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்கல்ல, ஸோ இதுவும் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். வேற யார்கிட்டயாச்சும் இருந்து பெஸ்ட் டிசைன்ஸ் வந்தாலும் ஓகே தானே? ஸோ சிம்பிள் டிசைன்ஸ் தான், அதனால நீ போஸ்ட் பண்ணு. பேங்கிள்ஸ்க்கும் இயரிங்ஸ்க்கும் மட்டும் போஸ்ட் பண்ணு, ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிள் டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் 10 to 15,000 கோட் பண்ணு. ஓகே? ஓ, நேத்து வந்த ப்ராஜெக்ட் பத்தி தானே மாமா சொல்றீங்க? நானும் உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஆமா ரகு, நேத்து நைட் தான் மெயில் செக் பண்ணேன், அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு பண்ணிட்டேன். ஓகே மாமா, நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ரகு. வேற ஏதாச்சும் மாமா? இல்ல ரகு, அவ்வளவுதான். நீ மீட்டிங் மட்டும் வச்சுட்டு எனக்கு என்னன்னு அப்டேட் பண்ணு. ஷூர் மாமா. ஓகே ரகு, பாய். குட் மார்னிங் புஜி மாமா. குட் மார்னிங். என்ன மாமா, மார்னிங்கே அண்ணா ஃபோன் பண்ணி ஒர்க் கொடுத்துட்டாரா? ஆமா, அவரும் ஆபீஸ்ல இல்ல, சோ ஆபீஸ் ஒர்க் என்கிட்ட தானே கொடுப்பாரு. கரெக்ட் தான். நீங்க இன்னைக்கு அண்ணாவை விட்டு கொடுத்து பேசிருக்கீங்க. அப்புறம் ஒரு கம்பெனியோட எம்டி, ஒர்க் வைஸ் கரெக்டா இருக்கணும்ல, அந்த ஒர்க் தான் அவர் பண்றாரு. ஓகே ஓகே, சரி மாமா, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? காலேஜ்க்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மாமா, ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னும் 15 மினிட்ஸ்ல பஸ் வந்துரும் பாத்தீங்களா? அதான். காலேஜுக்கு கிளம்புறியா? ஆமா மாமா. இந்த ட்ரெஸ்லயா? நல்லா இருக்கா மாமா, புதுசா எடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிங்க் வித் ஒயிட் தான் போட்டு வரணும்னு சொன்னாங்க, அதான் இந்த ட்ரெஸ் போட்டேன். நல்லா இருக்குல்ல மாமா? மாமா, உங்களை தான் கேக்குறேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? போன வாரம் மால்க்கு போயிருந்தோம்ல மாமா, அப்பதான் எடுத்தேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எடுத்தேன். மாடல் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல ஏய், மாமா? என்னாச்சு? ஏன் இப்ப கோவப்படுறீங்க? இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் காலேஜ் போவாங்களா இனியா? என்ன ட்ரெஸ் இது? ஏன் மாமா, நல்லா இருக்குல்ல? ட்ரெஸ் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாம் விடு, பட் காலேஜ்க்கு இப்படிதான் போவாங்களா? மாமா. இங்க பாரு,
நம்ம வீட்ல ட்ரெஸ்க்கு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது இல்ல. ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸே நீங்க போட்டாலும் டீசெண்டா போகணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் இதுக்கு முன்னாடி நீ போட்டிருக்கியா? என்ன ட்ரெஸ் இது? காலேஜ்க்கு இப்படியா போட்டு போவாங்க? உனக்கு இந்த Dress போடணும்னு தோணுதா? வீட்ல இருக்கப்போ எவ்வளோ நேரம்னாலும் போட்டுக்கோ, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியே கிளம்புறப்போ, காலேஜ் கிளம்புறப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வெளியே போக கூடாது. இங்க பாரு இனியா, எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. நீ நார்மலான நோக்கத்தோட தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவ. பட் பசங்க எப்படி பார்ப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் ஒரே மாதிரி உன்னை பார்க்க மாட்டாங்க. காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாரும் உன்னை என்ன தங்கச்சியாவோ அக்காவோ நினைப்பாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? மாமா ஏன் உன்கிட்ட ஒயிட் வித் பிங்க்ல வேற ட்ரெஸ்ஸே இல்ல? இருக்கு. அப்புறம் என்ன, எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க? இனிமே இன்னொரு முறை வெளியே எங்கேயாச்சும் போறப்ப இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டதை நான் பார்த்தேன், கிழிச்சு போட்டுருவேன் பாத்துக்கோ. ஓ, ஒழுங்கா ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வா. மாமா ஸ்டாப் இட் இனியா. எல்லா விஷயத்துக்கும் ஆர்கியூ பண்ற மாதிரி இதுக்கு என்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணாத. எனக்கு இந்த ட்ரெஸ் நீ போட்டிருக்கிறது பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸோட நீ காலேஜ் போக கூடாது. இங்கதான் நான் இருப்பேன். ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ காலேஜ் போனா போதும். ஆனா மாமா. சொன்னது காதுல விழல. சரிங்க மாமா, நான் நான் போய் மாத்திட்டு வரேன். அது போ. எதுக்கு இவ எப்படி திட்டினாரு? பிடிக்கலனா கழட்டிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வான்னு சொல்லலாம்ல. அதுக்கு போய் எப்படி திட்டுறாரு? ஓகே, மாமா சொன்ன மாதிரி எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்கலாம், இந்த டைமும் பெஸ்ட் டிசைன்ஸ் வந்தா நல்லா தான் இருக்கும். மாமா என்ன? இந்த ட்ரெஸ் ஓகேவா? ம் இப்போ நான் காலேஜ் கிளம்பட்டுமா? சரி, போயிட்டு வா. அதுக்கு ஏன் அழுற? நான் ஒன்னும் அழல, கண்ணு வேக்குது. என்ன சொன்ன? கண்ணு வைக்குதான்? எந்த ஊர்லமா கண்ணு வைக்கும்? எல்லாம் இங்கதான். அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா கண்ணு பாரு வேத்துக்கிட்டே இருக்கு. அதான் இதே மாதிரி காலேஜ்க்கு போனீன்னா உன் ஃப்ரெண்ட்ஸே உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா போ. சரி சரி. இனியா, இங்க பாரு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வீட்ல எவ்வளோ நேரம்னாலும் எங்கனாலும் சுத்து. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வெளியில எல்லாம் போறப்போ டீசெண்டா போகணும்ல. அதுவும் நீ காலேஜ்க்கு போற, ஃபேஷன் ஷோக்கா போற, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போறதுக்கு காலேஜ்க்கு போறப்போ நாம எப்படி போகணும்னு இருக்கு, அப்படிதான் போகணும். புரியுதா? பாரினியா, நான் பையன், அதனால சொல்றேன். காலேஜ்ல எல்லா பசங்களும் ஒரே மாதிரி உன்னை பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் கண்ணு ஒரு இடத்துல போகும். அந்த மாதிரி மத்தவங்கள நம்ம தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு? நாம எப்பவும் கரெக்டா இருந்துட்டோம்னா மத்தவங்களுக்கு அது தப்பா தெரியாதுல்ல. என்ன இன்னும் கண்ணு வைக்கிறது நிக்கவே மாட்டேங்குது? கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் வேக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். சரி சரி, போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு காலேஜுக்கு கிளம்பு. பஸ் வந்துருமா? சரி, நான் போயிட்டு வரேன். என்னம்மா, இன்னைக்கு மாமா வாயில வர மாட்டேங்குது? மொட்டையா பேசிட்டு இருக்கேன். நான் அப்படி கூப்பிட்டாதான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. யார் சொன்னாங்க? நீங்க தான் சொல்லுவீங்கல்ல. ஓ சரி சரி, அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்போ இனிமே நீ என்ன அப்படி கூப்பிட மாட்டல்ல? என்ன இவ்ளோ கோவம் வருது? இவ்ளோ நேரம் அழுதுட்டு இருந்த. யார் என்ன சொன்னாலும் எப்பவும் நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஓ, நான் புஜ்ஜி மாமான்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது, அதான் நான் கூப்பிட மாட்டேன். ஜாலியா இருக்கீங்களா? இனிமே எப்பயுமே புஜ்ஜி மாமான்னு மட்டும் தான் கூப்பிடுவேன். என்ன அழ வச்சிட்டீங்கல்ல காலையிலே. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறேன் தெரியுமா, ஆனா ஃபர்ஸ்ட் டேவே அழ வச்சிட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா நார்மலா சொல்லியிருக்கணும். இப்படி கோவமா பேசிட்டீங்கல்ல. போடா புஜ்ஜி மாமா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு தான் போவேன். புஜ்ஜி மாமா பை 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 பை. ஓகே ஓகே, போயிட்டு வா. அது எனக்கு தெரியும். புஜ்ஜி மாமா புஜ்ஜி மாமா புஜ்ஜி மாமா. நான் வரேன். பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லை. சாரி இனியா, உன்னை திட்டணும்னு திட்டல. ஆனா நான் திட்டினா மட்டும்தான் அடுத்த டைம் இந்த ட்ரெஸ்ஸை நீ போட மாட்ட. இந்த மாதிரி போடணும்னு கூட நினைக்க மாட்டேன். என் இனியாவை யாரும் சின்னதா கூட தப்பான பார்வை பார்க்க கூடாது. அது எனக்கு பிடிக்காது. எப்பவும் என் இனியா டீசெண்டா தான் இருக்கணும். மத்தவங்க முன்னாடி மரியாதையோட தான் நடந்துக்கணும். இப்படி இருந்தாதான் அழகா இருக்கு. இதுதான் உனக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. இப்படியே இரு. ஆனா நல்ல வேலைடி, புஜ்ஜி மாமான்னு கூப்பிடாம போயிடுவியோன்னு நினைச்சேன். கடைசியில கூப்பிட்டுட்டல. அது என்னமோ ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கலதான். ஆனா நீ கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு நாள் அப்படி கூப்பிடலனா கூட எதையோ நான் மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு.
பவித்ரா, தோட்டத்துல கருவேப்பிலை மட்டும் 2 கொத்து பறிச்சிட்டு வாமா, குழம்பு தாளிச்சிடலாம். சரிங்க பெரியம்மா. ராணி, அவங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் பிடிக்கும் தானம்மா? எல்லாம் நல்ல முறையா தான் பார்த்து சமைச்சிருக்கோம். டேஸ்ட் பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் பிடிக்கும்க்கா. அதுவும் கிராமத்து பக்கம் அம்மியில் அரைச்சி வைக்கிற மாதிரி தானே வச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்க்கா. சரி சரி. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னக்கா? இல்ல, அவங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கப்போ அந்த தம்பிக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாமா. அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டோம். அவங்களுக்கு இந்த பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லையா, நல்ல குணமுள்ள பொண்ணா இருந்தா போதும்னு தான் நினைக்கிறாங்களாம். அது ஒன்றும் இல்லை, நம்ம பவித்ராவும் ரொம்ப நல்ல பொண்ணு தானே, அவளுக்கு கேட்டு பார்ப்போமா? அக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பவித்ராக்கா, அக்கா அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. எப்படிக்கா நம்ம வீட்ல எல்லாம் சம்மந்தம் வச்சுப்பாங்களா? ஏமா ராணி, அவங்க நல்ல பிள்ளையா இருந்தா போதும்னு மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த பணக்கார திமிரெல்லாம் காட்டலமா, எல்லார்கிட்டயுமே சகஜமா நல்லா தான் பேசுறாங்க. எனக்கு என்னமோ நல்ல இடமா இருக்கும்னு தான் தோணுது. உனக்கு விருப்பம் இல்லையோ? அக்கா, எனக்கு விருப்பம் இருக்கு, இல்ல. ஆனா இதெல்லாம் செட் ஆகுமாக்கா? பெரிய இடமா இருக்காங்க, நம்மளால எப்படிக்கா எல்லாம் முடியும்? இல்ல ராணி, நல்ல இடமா இருக்க பாத்தியா, புள்ள போனா நல்ல வாழ்வாளேங்கிறதுக்காக தான். புரியுதுக்கா. ஆனா பாக்கலாம்க்கா, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா யோசிப்போம். எங்க? அடடே வாங்க. என்னங்க கிச்சன் வரையும் வந்துட்டீங்க போல. இதுல என்னங்க இருக்கு, வீடெல்லாம் சுத்தி பார்க்கலாமேன்னு பாத்துட்டு இருந்தேன். எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அழகா இருக்கு. நன்றிங்க. சாந்தி கூட எப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா நல்லா தான் இருப்பீங்கன்னு. அதான் இன்னைக்குதான் பார்த்தா தெரியுது. எந்த சாந்திய சொல்றீங்க? இதே ஊருதாங்க. அவங்க வீட்டுக்காரு பேரு கூட ஏதோ மணின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கான். அந்த பையனை கூட எல்லாரும் பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. அட, நம்ம சாந்தியவா சொல்றீங்க? உங்க வீட்லயே அவங்க வேலை பாக்குறாங்க? ஆமா, சாந்தி சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்ல தான் வேலை பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, அதான். நீங்க தான் அப்ப பார்வதிங்களா? ஆமாங்க. என்ன தெரியுமோ? இல்லங்க, உங்களை பத்தி நிறையவே சாந்தி சொல்லியிருக்காங்க. பையன் படிப்புக்கு கூட நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. எங்களால அந்த அளவுக்குலாம் உதவி பண்ண முடியாது பாத்தீங்களா, ஏதோ சின்ன சின்ன உதவி நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா அந்த பையன் பாவங்க, சின்ன பையனா இருந்தாலும் பொறுப்பான பையன். இப்பவே வேலைக்கெல்லாம் போயிட்டு படிப்பையும் அவனையே பார்த்துக்கிட்டு அவங்க அம்மாக்கு செலவு குறைக்கணும்னு நினைக்கிறான். என்ன பண்றது, இது அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல. கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்காரு. அவர் மட்டும் கொஞ்சம் திருந்தி இருந்தா நல்லா இருக்கும் குடும்பம். ஆமாங்க, புரியுது. கல்யாணம் ஆனதுல இருந்தே சாந்தி அங்கதானங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். அவ படுற கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அந்த பையனை வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா. ஏதோ என்னால முடியுதுங்க, அதனால முடிகிற உதவியை நான் பண்றேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் பெருசா பண்ணிடலையே. நீங்க சாதாரணமா சொல்றீங்க, ஆனா அப்படி சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணுங்க. அது உங்ககிட்ட இருக்கு. உங்களை பத்தி இப்பதானே தெரியுது, சந்தோஷங்க. அப்புறம் இவங்க யாருன்னு நான் சொல்லல பாத்தீங்களா, இவங்க ராணி, பவித்ரா இருந்தால பவித்ராவோட அம்மா. ஓ, நீங்க தானா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் தாங்க. விஸ்வா, this is too much. இந்தியா போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட இல்ல. இப்ப நானே கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ பேசுறல. ஹே சாரி ஃபரினா, இங்க பாரு, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் உனக்கு கால் பண்ணவே முடியல. இதெல்லாம் ஒரு சாக்குடா. நீ நினைச்சிருந்தா எனக்கு கால் பண்ணிருக்கலாம். சரியா நாளுதான்டா. அங்க ஊருக்கு போன உடனே என்ன மறந்துட்டல. அது எப்படிமா உன்னை போய் நான் மறப்பேன் சொல்லு? அதெல்லாம் இல்ல, அது கொஞ்சம் பிஸி, அவ்வளவுதான். போதும்டா, நடிக்காத. அதெல்லாம் விடு. ஆமா, பூஜா எப்படி இருக்கான்? என்னடா இப்ப மட்டும் என் பொண்ணு மேல அக்கறை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு? அவ 2 நாளா விஸ்வா மாமா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அவகிட்ட நீ சொல்லிட்டே போகல. இப்ப பாரு, நீதான் சமாளிக்கணும், எனக்கு தெரியாதுப்பா. அச்சோ, என் பூஜா குட்டி என் மேல கோவமா இருக்காளா? ஆமா, இப்ப கூட பாரு, பேசவே மாட்டாளாம், ஒரு ஓரத்துல நின்னுட்டு இருக்கான். என்னடி, அவதான் பேச மாட்டானா, நீயும் கண்டுக்க மாட்டியா? அவளை கூப்பிட. பூஜா குட்டி, பூஜா இங்க பாரு, விஸ்வா மாமா கூப்பிடுறாரு, இங்க வா. கேட்டுச்சாடா? அச்சோ பூஜா, நான் பேச மாட்டேன். சாரிடா பூஜா, மாமா உன்கிட்ட சொல்லாம வந்தது தப்புதான். இப்படி அதுக்காக மாமா மேல கோவமா பேசாம இருக்கலாமா சொல்லு? மாமாக்கு பூஜானா ரொம்ப பிடிக்கும்ல. அது ஒண்ணும் இல்ல செல்லம், மாமா ரொம்ப அவசரமா ஊருக்கு வந்தனா, அதான் உன்கிட்ட என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல, சாரி. இப்போ என்ன பண்ணா என் பூஜாக்கு கோவம் போகும்? இன்னும் 2 monthsக்கு அப்புறம் கண்டிப்பா என் பூஜாவை பார்க்க வரேன். ஓகேவா செல்லம்? ஆமாடா, கண்டிப்பா வரேன்.
இப்போ என் பூஜாக்காக ம்ம், ம்ம். அம்மாக்கு இப்போ கோபம் போயிடுச்சா? ஓகேடா, பாய். இவரு யார்கிட்ட பேசியிருப்பாரு? ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ? கிஸ்லாம் பண்றாருனா அப்போ ஆமா, ஃபாரின்ல இருந்து வந்திருக்காருல்ல, கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏய், பூமியில் விழுகிற வேளையில் நிழலையும் ஓடிப்போய் ஏந்துவே நெஞ்சிலே தாங்குவே காணும் போதே கண்ணாலினை கட்டி போட்டார். ஆர் யூ ஓகே? பார்த்து பொறுமையா வரலாம்ல, என்ன அவசரம் உங்களுக்கு? இல்லைங்க, நான் பொறுமையா தான் வந்தேன். ஆனா ஏதோ யோசிச்சுட்டே வந்தனா, அதான் கல் இருந்ததா கவனிக்கல, தட்டி விட்டுருச்சு. என்னது, கல்லு தட்டி விட்டுச்சான்? சாரி, நான் தடுக்கிக்கிட்டேன். போதுமா? இது பெட்டர். தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, நான் கீழே விழாம பிடிச்சிங்கல்ல, அதுக்கு தான். இட்ஸ் ஓகேங்க, இது ஒரு ஹெல்ப் தானே, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. ம், சரி விடுங்க. என்ன? அது இடுப்புல இருந்து கையெடுங்க. ஓ சாரி சாரி, அது நான் உங்களை விழாம பிடிக்கணும் தான் பிடிச்சேன், மத்தபடி வேற எதுவும் இல்லைங்க, நீங்க தான் தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி. இல்லைங்க, நான் எதுவும் நினைக்கல, கையெடுங்க. ஓகே, நீங்க இப்போ ஓகேவா? ம், அப்புறம் என்னங்க, என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? ம் அது வந்து, ஆமா, நான் வரப்போ யார்கிட்டயும் ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்களே, யார்கிட்ட பேசுனீங்க? அதுவா, என்னோட ஃப்ரெண்டுங்க. ஓ, ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுனீங்களா? ஆமாங்க, நான் ஃபாரின்ல இருந்தப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நான் உள்ள போறேங்க. ஓகேங்க.